இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. என்ன சொல்லியிருக்கிறார்? பண ஆசை வேண்டாம், பண ஆசை வேண்டாம், உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். இயேசுவிடம் ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? அவன் எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக செய்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் ஐஸ்வர்யவானாயிருந்தபடியால், அவன் ஐஸ்வர்யத்தில் தன்னுடைய நம்பிக்கை வைத்திருந்தபடியால் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறார், உனக்குண்டானதையெல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு என்று சொன்னபோது அவன் அமைதியாக அந்த பரலோகத்தை விட இந்த பணம் முக்கியம் என்று எண்ணின வண்ணமாய் கடந்து சென்று விட்டான். ஆம், நாம் யூதாஸ் காரியத்தை குறித்து பார்க்கிறோம் அல்லவோ? ஆண்டவரோடு கூட வாழ்ந்தவன், ஆண்டவரை நேசித்தவன், ஆண்டவர் செய்த அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டவன், அவர் தேவனுடைய குமாரன், எல்லாம் அறிந்தவன் தான். ஆனால் அவனுடைய தேவைகளிலே உலகத்தை விட, கர்த்தரை விட அவனுக்கு பணம் பெரிதாக எண்ணினதின் நிமித்தம் ஆண்டவரை காட்டிக் கொடுக்க துணிந்து விட்டான். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனம் சொல்லுகிறது, உங்களுக்கு இருக்கிறவைகளை போதுமென்று எண்ணுங்கள். என் தேவன் எனக்கு கொடுத்த காரியங்களிலே, என் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திலே நான் வாழ பழகிக் கொள்வேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இந்த பண ஆசையினாலே தான் அழிந்து போய்விட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக அநேகர் அவனிடத்தில் பணத்தை பிரித்து அவனிடத்தில் கொடுக்கிறார்கள். அப்பொழுது அவன் பிலிப்பு பட்டணத்திற்கு ஒரு கடிதம் எழுதுகிறான். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக எப்பாப்ராத்தித்துவின் கையில் வரப்பட்டி கொண்டிருப்படியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். திருப்தி அடைந்த வாழ்க்கை, திருப்தி அடைந்த வாழ்க்கை, போதும் என்கிற வாழ்க்கை. அவன் தனக்கு வந்த அத்தனை காரியங்களுக்கு மத்தியிலும் இன்னும் அனுப்புங்கள் என்று சொல்லி கேட்கவில்லை, இன்னும் தேவை என்று சொல்லி கேட்கவில்லை. பரிபூரணம் உண்டாயிருக்கிறது. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்கிறவைகளிலே திருப்தி அடைகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அவள் எழுதுகிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். இனிமே நீங்க அனுப்ப வேண்டாம். நீங்க எனக்கு அனுப்பினதினால் குறைவுபட்டு உள்ளீர்கள். உங்கள் குறைவுகளை கிறிஸ்து இயேசு நிறைவாக்குவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே ஆண்டவரிடத்திலே நாம் இருப்பதில் திருப்தி அடைவோம். இல்லாதது மேல் நம்முடைய கண்களை பறக்க விடுவானேன். நாம் தேவை இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்றல்ல, ஆண்டவர் நமக்கு இருக்கிறவைகளிலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தக்கூடும். அவரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. அவர் நம்மோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியாய் இருக்கிற கர்த்தர், நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிற கர்த்தர், நமக்கு போதுமானவராய் நம்மை வழி நடத்துகிற கர்த்தர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வரும்போது அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே திருப்தி இல்லை.
எதை கொடுத்தாலும் அவர்களுக்கு திருப்தி இல்லை. உணவில் திருப்தி இல்லை, பணத்தில் திருப்தி இல்லை, ஆசீர்வாதங்களில் திருப்தி இல்லை, வஸ்திரங்களில் திருப்தி இல்லை. எல்லாவற்றையும் கொடுத்தார், எதிலும் அவர்களுக்கு குறைவு வைக்கவில்லை. ஆனால் அவர்கள் திருப்தி அடையாததின் நிமித்தம் அவர்கள் வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே திருப்தி அடைவோம், திருப்தி உள்ள தேவனாயிருப்போம். அவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு இருக்கிறதிலே உங்களை உயர்த்துவார், உங்களுக்கு இருக்கிறதிலே உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு இருக்கிறதிலே தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார். ஆகவே கலங்காதீர்கள். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எங்களை வழிநடத்துகிற கர்த்தர், எங்களுக்கு போதுமான கர்த்தர். ஆண்டவரே, தூதர்களை அப்பத்தை கொடுத்தும் திருப்தி அடையாத இஸ்ரவேல் ஜனங்களைப் போல் இல்லாதபடி எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதிலே நாங்கள் திருப்தியோடு மகிழ்ச்சியோடு வாழ உதவி செய்யும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.